ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். தென்மேற்கு வங்கக்கடல உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் கூறியிருக்காரு. இது தொடர்பான ஒரு தொகுப்பை இப்ப நம்ம பார்த்திடலாம். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பதிவான வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1 விழுக்காடு குறைவு என்றும் வரும் 4 நாட்களில் மழை நீடிக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அக்டோபர் 15க்கு அப்புறமே அதிகமான மழை இந்த பகுதியில் இல்லை. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும், அக்டோபர் மாதத்தில் அதை தொடர்ந்து தானா புயல் உருவானது. ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி. அதை தவிர எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை. ட்ரிகர் சிஸ்டமும் இல்லை. இயல்பான அளவில் காற்றினுடைய வேகம், கிழக்கு திசை காற்றுடைய வேகமும் அதிகமாக இல்லை. அந்த மாதிரி காரண காட்டுதல் குறைவான மழையாக இருந்தது. இதை தவிர்த்து வெஸ்டர்லி சிஸ்டத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ லேட்டிடியூட் வரைக்கும் வந்ததுனால வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் 2 இது பார்த்துட்டு இருக்கீங்க. இது 2க்கும் இன்ட்ராக்ஷன் இருந்த காரணத்தினால வெரி டிலே ஆனது. ஒன்ஸ் வெஸ்டர்லி சிஸ்டம் கிழக்கில் நகர்ந்த பிறகு நம்ம சிஸ்டம் ஃபார்ம் ஆனது. அந்த மாதிரி இல்லை. இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை நிலை வரலாம். அறிஞ்சு ஒரே ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். எல்லா பகுதியிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வீக் ஃபீபிள் சிஸ்டம், லோ ப்ரெஷர் சிஸ்டம், மெதுவாக நடந்து செல்லக்கூடிய சிஸ்டம். அதனால தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இது ஒரு ஃபீபிள் லோ ப்ரெஷர் சிஸ்டம். இது பறந்து இருக்கும். அதுக்கு சென்ட்ரல்லாம் கிடையாது. மெதுவாக இது மேற்கு திசையில் கடந்து செல்லக்கூடும். நம்ம தமிழக பகுதி கடந்து செல்லக்கூடும். அதனால் 4 தினங்களுக்கு பரவலாக பார்க்கும்போது ஓவரால் பிக்சர் பார்க்கும்பொழுது மிதமான மழை தான் இருக்கும். அதில் ஹெவி ரெயின்ஃபால் டே பை டே அதனுடைய ப்ரொக்ரெஷனை பொறுத்து இருக்குது. அதில் விண்டு எப்படி மூவ் ஆகுது அதை பொறுத்து உங்களுக்கு விண்ட்ஸ் லொக்கேஷன்ஸ் மாறுபடும். முதல்ல கடற்கரை பகுதிகளில் இதுவாக இருக்கும். அப்புறம் 1-2 தினங்களுக்கு பிறகு உள்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர பகுதிகளில் 2 நாட்களுக்கு மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழகத்துல நாளைக்கு விட்டு விட்டு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கூறியிருக்காரு. அவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இரவு முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக நாளை காலை, இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரத்தில் சற்று பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது நாளை காலை 8:30 மணிக்குள்ளாக. அதே போல இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரத்தில் படிப்படியாக துவங்கி நாளை காலை நேரத்தில் பிற கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 13ஆம் தேதி தமிழகத்தில் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பகல்லையும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம். பரவலாக கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையாகவும் இருக்கும். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.